கொண்டாடுவோம். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி வா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இங்கே நிறைவேற்றுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அப்படியே கண்களை மூடும் அருமையானவர்களே. வருடத்தின் கடைசி உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். உபவாச கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கூட்டம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த நாள் நம்முடைய வருடம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டிய நாள். ஆனால் இன்றைக்கு மக்கள் நிறைய வரவில்லை. என்றாலும் எல்லாரும் அவர்கள் கிறிஸ்து பிறப்பு தயாரிக்கிற நிலையில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். எனவே இந்த நேரத்தில் நாம் இறைவனோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை ஸ்துதிப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் கூட எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்ததாக அது உம்முடைய மகா பெரிய பேரன்பு இரக்கம். இந்த வருடத்தின் கடைசி உபவாச கூட்டத்திலே ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர்.
இந்த நேரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் நீர் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து இந்த வருட இறுதியை காண கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வருடம் நீர் செய்த நன்மைகளை இனி அடுத்த வருடமும் நாங்கள் காணும்படியாக, அடுத்த வருடம் எங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரும்படியாக, இயேசுவே, நீர் எங்களோடு பயணம் செய்ய வேண்டும். வாழ்நாளெல்லாம் எங்களோடு பயணம் செய்ய வேண்டும். எங்களை வழிநடத்துகிற கடவுள், நீர் எங்களை ஆசீர்வதித்து நலங்களால் நிரப்பி புதிய ஆண்டை காண கிருபை செய்யும். வருகிற இயேசு பாலனின் பிறப்பு எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளங்களிலும் புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். அவர் கொண்டு வந்த அந்த அமைதி, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த மீட்பு எல்லாம் இந்த வருடம் ஆண்டவருடைய பிறப்பின் போது எங்கள் இல்லத்திலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உள்ளத்திலும் கடந்து வரும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். திருச்சபை நமக்கு ஒரு வருடத்தை எத்தனை காலமாக பிரித்து கொடுத்திருக்கிறது தெரியுமா? தெரியாது. ஆனால் நம்ம கத்தோலிக்க திருச்சபை பிறந்ததிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையில் பிறந்தவர்கள் வளர்ந்துருக்கிறோம். ஆனால் எத்தனை காலம் திருச்சபை நமக்கு சொல்லியிருக்குது என்றால் நமக்கு தெரியாது. எத்தனை காலம் சொல்லுங்கள். இப்போ என்ன காலம் இருக்கிறது? திருவருகையின் காலம். சரிதானா? கழிஞ்ச வாரம் முதல் சனிக்கிழமை இரவு ஜெபத்தில் நான் சொன்னேன் உங்களுக்கு, திருவருகையின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் பாலன் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஊரிலும் இந்த உலகத்திலும் அவர் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள் கர்த்தர் பிறப்பு என்பது. இனிமே இந்த காலத்தை வருகையின் காலம் என்று திருச்சபை நமக்கு 4 வாரம் தயாரிப்பாக கொடுத்துருக்கிறது என்று சொன்னேன். கேட்டீங்களோ தெரியல. இப்போ கடைசி வாரத்துக்கு வந்துவிட்டோம். அடுத்த இன்றைக்கு 21, வருகிற 25ஆம் தேதி கர்த்தர் பிறப்பை கொண்டாட இருக்கிறோம். ஏன் இந்த கர்த்தர் பிறப்பை மாத்திரம் இவ்வளவு ஆகோஷமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது? என்னது? உலகம் முழுவதும். யாருடைய பிறப்பையும் உலகம் முழுவதும் கொண்டாடுவதே இல்லை. ஆனால் இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. ஏன் அவர் பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது? அப்படி என்றால் அங்கே ஒரு விசேஷம் இருக்க வேண்டும். அவரை பற்றிய ஒரு விசேஷம் இருக்க வேண்டும். ஒரு பிரத்யேகமான அவரை பற்றி ஒரு பிரத்யேகமான ஒரு உயர்வான ஒரு நிலை இருக்க வேண்டும். அவர் இறைவன் என்று உலக மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பை என்ன செய்கிறது? கொண்டாடுகிறது. அந்த கிறிஸ்து பிறப்பை ஏன் கொண்டாடுகிறது என்றால், அவர் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் பல அரிய காரியங்களை இந்த உலகத்திற்கு அவர் கொண்டு வந்தார். உலகத்திலே பல பேர் பிறந்திருக்கிறார்கள். முகமது நபி, புத்தர், கன்ஃபியூஷியஸ், இன்னும் பல தலைவர்கள் உலகத்திலே பிறந்து அவர்கள் உலகத்திலே தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள். மக்களுக்கு கடவுளிடம் வந்தவர்கள் என்று பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் அவர்கள் பிறந்ததற்கான
ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்து இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு 2 காரியங்கள் இருக்கணும். ஒன்று, அவர் ஏன் பிறந்தார் என்ற காரணம் இருக்கணும். 2வதாக, என்ன காரியத்திற்காக அவருக்கு பிறந்தார். நாம் பிறந்தோம் உலகத்தில் இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். இயேசுவை பிறப்பை நாம் கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணம் அவர் ஏன் ஒரு காரணம் இருக்க வேண்டும். 2வது, ஒரு காரியத்திற்காக அவர் பிறந்திருக்க வேண்டும். 3வது, ஒருவர் கடவுளுடைய இடமிருந்து வந்தவர் என்றால் அவருக்கு ஒரு சரித்திரம் இருக்க வேண்டும். அவர் யாரிடம் பிறந்தார், எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார் என்றெல்லாம் ஒரு சரித்திரம் இருக்க, எதற்காக பிறந்தார் என்று ஒரு சரித்திரம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, மற்ற யாருக்கும் எந்த ஒரு யாராவது ஒருவர் கடவுளிருந்தோ வந்தோம் என்று சொல்வதற்கு மற்ற யாருக்கும் அப்படிப்பட்ட இயேசுவை தவிர வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட முன்னறிவிப்போ சரித்திரமோ இல்லை. அப்படி பிறந்தவர்களுக்கு பற்றி சொல்லப்படுகிறது, அவர்கள் பிறந்ததற்கான அறிவிப்பு இருக்க வேண்டும், முன் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். முகமது நபியோ, புத்தரோ, கன்ஃபியூசியஸோ, இல்லை உலகத்தில் பலர் தங்களை கடவுளிடமிருந்து வந்து சொல்கிறவர்களோ யார் பிறந்ததற்கும் அதற்கு ஒரு சரித்திரமோ முன்னறிவிப்போ கிடையாது. இயேசு பிறந்ததற்கு மாத்திரம் ஒரு சரித்திரம் இருக்கிறது. அவர் எப்படி பிறந்தார், ஒரு உதாரணமாக ஒரு கார் கம்பெனிக்காரங்க வைங்களேன், அவங்க ஒரு காரை புதுசாக வெளியிடும் பொழுது அந்த காரை பற்றி ஒரு வருடத்துக்கு முன்னையே அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இந்த காரு, இந்த மாடல், இந்த இப்படிப்பட்ட பவர் உள்ளது, இதற்கு குதிரை சக்தி உழவு, இப்படி அதோடைய டீசல் கன்சம்ஷன் எப்படி என்றெல்லாம் ஒரு வருடத்துக்கு முன்னையே அந்த காரை பற்றி அவர்கள் நமக்கு அட்வர்டைஸ் பண்ணி வெளியிடுவார். அதுபோல தான் ஒருவர் கடவுளிடமிருந்து பிறந்தார்கள் என்றால், கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்றால் அவர்களை பற்றி முன்னறிவிக்கப்பட வேண்டும். அப்படி இயேசுவை தவிர வேறு யாருக்கும் முன் அறிவிக்கப்படவில்லை. அருணாக்குள்ளே இயேசு ஒருவரை பற்றித்தான் ஒரு சரித்திரம் இருந்தது, ஒரு முன் அறிவிக்கப்பட்டது. அது வேறு இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்தே இயேசு பிறப்பை பற்றி இந்த பைபிள் ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம். எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுதே தூக்கணும் 3:15 படித்து பாருமா, அப்பொழுதே இவர் பிறப்பதை ஆண்டவர் அறிவிக்கிறார். இவர் பிறக்கப் போவதை ஆண்டவர் அறிவிக்கிறார். மனிதர்கள் பாவம் செய்தபடினாலே ஆண்டவருடைய ஆசிரையும் அருளையும் இழந்து போயிருக்கிற நேரத்திலே அவர்கள் அந்த சாபத்தின் வழியாக அவர்கள் இழந்து போயிருக்கிற நேரத்திலே இந்த பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்குவதற்கு ஒருவர் பிறக்கப் போகிறார் என்று ஆண்டவர் எப்பொழுது ஏவாள் பாவம் செய்தாலோ, ஆதிபிதா பாவம் செய்தார்களோ அன்றே இது அறிவிக்கப்பட்டது. தூக்க நூல் 3:15 படியுமா, ஒரு ஆள் படிங்க பார்க்கலாம். தூக்க நூல் 3:15 சத்தமாக படிங்க. என்ன சொல்லப்படுது, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிங்க பார்க்கலாம். ஒரு ஆள் சத்தமாக படிங்க. பைபிள் படிக்கிறவங்க ஒருத்தர் இல்லை, நானே படிக்கிறேன். இங்கே சொல்கிறது பாருங்கள், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவா என்றார். இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன என்றால், எல்லோரும் என்ன பாருங்கம்மா, தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மனிதன் பாவம் பல விட கேட்டிருப்பீங்க, பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தவன், பாவத்துக்கு அவர்களை
வழி நடத்திய பசாஸ். அந்த பாம்பு ஏவாளை பார்த்து என்ன சொல்லிச்சு? இதை தொட்டு சாப்பிடு, நீ கடவுளைப் போல மாறிவிடுவாய் என்று அவர்களை பாவத்திலே அது தள்ளியபடினாலே இங்கே அவர் என்ன சொல்கிறார்? அந்த அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் ஒரு பகை உண்டாக்குவேன். யார் வித்து? ஏவாளை பற்றி கூறுகிறார். அவள் வித்து என்பது ஏவாளை. இப்போ ஒரு பெண்ணிடமிருந்து ஒருவர் பிறந்து உன் தலையை பசாசை அவர் என்ன செய்வார்? அழித்து போடுவார். அவன் கொண்டு வந்த பாவத்தை அழித்து மீட்பை கொடுப்பார் என்பதற்கு துவக்க நூலிலேயே இவர் பிறக்க போகிறதை சொல்லப்படுகிறது. அருமையான சூழே, மாத்திரமல்ல அவர் பிறந்தது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்ட எங்கே பிறப்பார்? ஒருத்தர் வரணும்னா அவர் எங்கே பிறப்பார், யாரிடம் பிறப்பார், எப்படி அவர் இருப்பார் என்றெல்லாம் முன் அறிவிக்கப்பட்டது. இயேசு மாத்திரம்தான் அந்த முன் அறிவிப்பை நாம் பார்க்கிறோம். இவர் எந்த குலத்திலே பிறப்பார் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாம், அவர் மரபிலே இவர் பிறப்பார் என்று ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் அவர்களுக்கு. என்ன ஆசீர்வாதம் என்றால் பாருங்கள், துவக்க நூல் 12:3 படியுமா? 12:3 யாராவது ஒருத்தர் சத்தம் படிங்க. 12:3 இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நான் படிக்கிறேன் பாருங்க. அவர் வழியாக படியுமா? சொல்லு. நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். பண்ணிக்காங்க பொறுமையாக. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக இருப்பாய் விளங்குவாய் சொல்கிறாரு. உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குகிறேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக, எல்லோரும் கவனமாக்கங்க, உன் வழியாக மண்ணுலகில் மக்களிடங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். எனவே ஆபிரகாமின் குலத்தின் வழியாக இந்த உலகம் முழுவதும் ஆசை பெறும் என்று இயேசு பிறப்பதற்கு முன்பே 2000-4000 வருடத்துக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில். ஏனென்றால் இயேசு பிறந்தது யாக்கோபுடைய குடும்பம், அந்த வாரிசு ஆபிரகாமின் மகன் யாக்கோபு, அதிலிருந்து தாவீது, அப்படி அவர் குலத்தை பற்றி சொல்லும்போது மத்தேயு 1வது அதிகாரத்திலே அது சொல்லப்படுகிறது. அது ஒரு 14-28 அவருடைய சரித்திரத்தை பிறப்பு வளர்ப்ப சொல்லப்படுது. அந்த குலத்திலே நீ இவர் பிறப்பார். அவர் பிறக்கிறவர் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இப்போ இயேசு ஆண்டவர் ஏன் நாம் இந்த கர்த்தர் பிறப்பை அதிகமாக எல்லோரும் கொண்டாடுகிறோம் என்றால், அவர் பிறந்ததால் தான் அந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம், உலகம் முழுவதும் ஆசீர்வாதம் கடந்து வந்தது. பழைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக மாறியிருக்கிறோம். எனவே இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் ஒவ்வொரு இந்த கிறிஸ்து பிறப்பையே நாம் இவ்வளவு அதிகமாக கொண்டாடுகிறோம் என்றால், இந்த தலைமுறை ஆசீர்வாதம் இது ஒருத்தர் கொண்டு வந்தது இல்லை. தலைமுறையாக வந்த ஆசீர்வாதத்தை நாமும் அந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே, அந்த தலைமுறையில் உள்ள மக்களாக இருக்கிறபடினாலே அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற வேண்டும். சும்மா கோயிலுக்கு வந்தோம், சும்மா பிரசங்கம் கேட்டோம், சும்மா போனோன்னு இருக்கக்கூடாது. நாம் இங்கே வருகிறோம் என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற தகுதி பெறணும், பெறுபவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் அந்த கிறிஸ்மஸை அவ்வளவு நாம் எல்லோரும் கொண்டாடுவதற்கு ஒரு முக்கிய காரணமே அதுதான். அவர் நம்ம உள்ளத்திலே அந்த நாளிலே பிறக்கும் பொழுது அவர் நம்ம இல்லத்திலே பிறப்பார் என்று நாம் விசுவசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் பிறந்தாலும் அந்த அவர் பிறந்த நாளை நாம் சிறப்பாக ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த நாள், இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்த நாள், இந்த உலகத்தின் பாவங்களையெல்லாம் போக்குறவர் பிறந்த நாள், இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தவர் அவர் பிறந்த நாள்.
எனவே அவரை பற்றி அவர் யாரிடம் பிறப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவர் யாரிடம் பிறப்பார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏசாயா 7வது அதிகாரம் 14 வசனம் படியுமா? ஏசாயா 7:14 படி. ஏசாயா 7:14. பிள்ளைகள் முன்னால் டக்குன்னு எடுப்பாங்க. இப்போ நீங்களாம் ஆதலால் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அறிவிக்கிறார். இதோ கருவுற்று இருக்கும் இளம்பெண் என்பது புருஷனை அறியாதவள், கன்னியைத்தான் இளம்பெண் என்று சொல்வது. ஆண் தொடர்பு இல்லாதவள் இளம்பெண் என்று சொல்வார்கள். அதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுறது பாருங்கள். அவர் எவ்விதம் நல்ல தெளிவாக சொல்வார். ஆதலால் ஆண்டவரால் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யார் இந்த இளம்பெண்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யார் இந்த இளம்பெண்? கன்னி மரியாள், சரிதானா? அவள் கருவுற்று அனுப்பும். இப்போ இவள் கன்னி மரியாளிடம் பிறப்பாள், அந்த இளம் பெண்ணிடம் பிறப்பாள் என்று கிறிஸ்து பிறப்பதற்கு 745 வருடத்துக்கு முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 745 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இது அறிவிக்கப்பட்டது. எனவே இவர் அவரிடம் பிறப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதே போல் இவர் எப்படி அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று அங்கே சொல்லப்படும். ஏசாயா 9வது அதிகாரத்தில் இருங்க, அதில் 9 எடுங்க. அங்கே என்ன அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று அங்கே தெரியப்படுத்துகிறார். பாருங்கள் 9:6 படியுமா? ஏனெனில் நான் படிக்கிறேன். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர். அவர் பெயர் என்ன? வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், இன்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுவார். இவர் அரசர் என்றும் கடவுள் என்றும் இவர் பிறப்பதற்கு முன்பே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த கன்னி வயிற்றிலே பிறக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்கள். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். இந்த உலகத்தை ஆள்கிற பொறுப்பு அவர் தோள் மேலே இருக்கும் என்று சொல்கிறார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேலே இருக்கும். பாருங்கள், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர். கர்த்தர் அப்படிப்பட்டவர். அவர் பெயர் என்ன? வியத்தகு ஆலோசகர். நாம் எந்த ஆலோசனையும் நமக்கு தரக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஆலோசனைகளை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். வியத்தகு ஆலோசகர். பாருங்கள், வலிமை மிகு இறைவன். எந்த காரியத்தை செய்ய அவர் சக்தியுடைய கடவுள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடியாது, என்னால் எதுவும் தீராது, என்னால் எப்படி நடக்கும், நான் எப்படி ஜெயிக்க போகிறேன், நான் இந்த காரியத்தை எப்படி நடத்த போகிறேன், இந்த கடனை எப்படி இருக்க போகிறேன், இந்த வியாதியிலிருந்து எப்படி விழப்போகிறேன் என்று நாம் உள்ளத்தில் நினைக்கிறோம். பாருங்கள், இவர் இங்கே சொல்கிறார். அவர் எப்படி சொல்லப்படுகிறது? வலிமை மிகு இறைவன் என்று சொல்லப்படும். என்றுமுள்ள பாருங்கள் ஆட்சி பெறப்படுவது. அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன். எந்த காரியத்தை செய்கிற சக்தியை நமக்கு தரக்கூடிய கடவுள் அவர். எனவே அவரை நம்பி நாம் இங்கு வருகிறோம் என்றால் அவர் வழியாக நாம் வலிமை பெறுகிறோம். நம்முடைய வாழ்விலே நாம் சோர்ந்து போகாதபடி, நாம் எதெல்லாம் நடக்காது என்று நினைக்கிறோமோ அதை நடக்க வைக்கிறவர் இருக்கிறார் என்று நம்பி இங்கு வருகிறோம். அவரை பற்றி நாம் பேசுகிறோம், அவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம். அவருடைய கிறிஸ்து பிறப்பு அதனால் தான் இவ்வளோ ஆகோஷமாக நாம் கொண்டாடுகிறோம். அருமையாளர்களே, வியத்தகு ஆலோசகர், வலிமைகளை, என்றுமுள்ள தந்தை, அமைதியின். பாருங்கள், இங்கே அவர் தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் ஒரே கடவுள் என்பதை இங்கே பிரகடனப்படுத்துகிறார். என்றும் வாழ்கிற தந்தை, அமைதியின் அரசர்
இந்த உலகத்தை அமைதியிலே அரசாளுகிற அரசர் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அவரை பற்றி பல காரியங்கள் இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, அவரை பற்றி மேலும் பல சரித்திரங்கள் கூறுகிறது. பாருங்கள், அதே அவர் நமக்கு மீட்பை கொண்டு வருவார் என்று அதே ஏசையாடுங்க ஏசையா புத்தகம் 53 எடுங்க. 53:4-5 எடுத்து படிங்க பார்க்கணும். 53:4-5 சொல்லப்படும். நான் ஏன் உங்களுக்கு இந்த இறை வசனத்தில் சொல்கிறேன்னா, இந்த இறை வசனம் உங்கள் உள்ளத்தில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாள் ஆண்டவரை எப்படி நீங்கள் இந்த வசனத்தை தியானித்தாலே அவர் அரசர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அவர் வியத்தகு ஆலோசகர் என்று ஏற்றுக்கொள்வீர்கள். அவரை பற்றி உயர்வான எண்ணம் உங்களிலே இருக்கும். என்ன சொல்ல பாருங்க, அவர் 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 பாருங்க, அவர் இகழப்பட்டார், மனிதனால் புறக்கணிக்கப்பட்டார். அவருடைய சிலுவை சாவை சொல்கிறார். அவர் இகழப்பட்டார். அவர் பிறப்பதற்கு முன்னே அவர் இப்படி சிலுவையில் சாக போகிறார்னு சொல்லப்பட்டு பாருங்க. இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையற்ற மனிதராக இருந்தார். அதனால்தான் அந்த சிலுவையில் போவதற்கு முன்னாலேயே அவர் அந்த செஸ்தமனி தோட்டத்திலே, பிதாவே இந்த துன்ப கலசம் என்னை விட்டு எடுக்கக்கூடுமானால் எடுக்கப்படட்டும் அதர்னார். அவர் மனிதனாக இருந்தபடினாலே அவர் மக்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணிக்க போக முன்னால் அந்த வேதனையை அவர் உணர்ந்து அவர் ஜெபிக்கும் போது சொல்வார்கள், அவருடைய இரத்த நாளங்களெல்லாம் உடைக்கப்பட்டன. அவர் வியர்வையை இரத்தமாக சிந்தினார். அந்த செஸ்தமனி தோட்டத்தில் வியர்வையை இரத்தமாக சிந்தினாராம். இரத்த நாளங்கள் அவ்வளவு கவலைப்பட்டார், அவ்வளவு வேதனைப்பட்டார், நமக்காக, நமக்கு நல்வாழ்வு கொடுப்பதற்காக. மாத்திரமல்ல பாருங்க, இந்த இகழப்பட்டார், வேதனை மனிதராக இருந்தவர், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார். அவர் என்ன செய்தாங்க? மானபங்கப்படுத்தினார். அவருடைய உடலில் இருந்த உடையெல்லாம் உரிந்து தள்ளினார்கள். அவர் தோளிலே ஒரு பார சிலுவையை கொடுத்தார்கள். அவரை நீ கடவுளின் மகன் என்றால் இந்த சிலுவையிலிருந்து இறங்கு என்று பரிகாசம் அளித்தார்கள், இகழப்பட்டார்கள். எனவே பல அவரை பற்றி சொல்லப்படுப்பாருங்க. தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார். அவரை நாம் மதிக்கவில்லை, இந்த உலகம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் துணிகள் யாருக்காக, இதுதான் இப்போ அடுத்த வாரம் தான் முக்கியமானது. யாருக்காக இதெல்லாம் தாங்கி கொண்டார் என்றால், மெய்யாகவே நம் பிணிகளை தாங்கி கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்துவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். அருமையானவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக தன்னையே காயப்படுத்தி, தன்னையே அவமானப்படுத்தப்பட்டு, அவ்வளவு அசிங்கப்பட்டு காயப்பட்டார். எதற்காக என்றால், இங்கே வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் ஒரு ஆத்மா, ஒருவர், இங்கே இருக்க ஒருவர் மீட்பளித்தா போதும். நமக்கு மீட்பை கொடுப்பதற்கு, நம்முடைய நோய்களை குணமாக்குவதற்காக அவர் அந்த சிலுவையில் காயப்பட்டார். நம்முடைய நோய்களை குணமாக்குவதற்காக அவர் அந்த சிலுவையில் காயப்பட்டார். பாருங்க, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நாம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்தோம். எனவேதான் இயேசுடைய தழும்புகள் நம்மை குணப்படுத்தும். ஜெபிக்கும் போது நீங்கள் கவனமாக கேட்டீங்கன்னா, இயேசுடைய காயங்களால் நாம் குணமாவோம். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அவருடைய காயங்கள் குணம் கொடுக்கும். எனவே அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே இயேசுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்றால், அவர் அவ்வளவு நமக்காக காயப்பட்டவர், நமக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் சிலுவையில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவியால் இவர் ஆளப்படுகிறார், பரிசுத்தாவியால் உற்பவித்தார் என்பதற்கு நாம் லூக்காவில் நீங்கள் படிப்பீங்க. லூக்கா 1:35 படித்து பார்த்தீர்கள் என்றால், இவர் மனிதரால் உருவாக்கப்பட்டவர் அல்ல, கடவுளால் உருவாக்கப்பட்டவர். கன்னி கருத்தாங்கியது.
அடுத்தபடியாக இவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையாக சொல்லப்படுகிற பாருங்க. எங்கே பிறப்பார் என்பதற்கு மீகா 5:2 படிங்க. எங்கே இவர் எப்படி யாரிடம் பிறப்பார், எங்கே பிறப்பார் என்று சொல்லப்படுகிறது. மீகா 5:2 படியுமா? மீகா மீகா 5:2 படியுமா? யாராவது ஒருத்தர் எடுங்க பார்க்கலாம். மிக நீயோ எப்ராய்த்தா என பெத்லேகமே யூதாவின் குடும்பம் அங்களுக்கு இருக்கிறாய். ஒன்றிடமிருந்தே தோன்றுவார் உள்ளதாகும். எனவே அவர் பெத்லேகம்லே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கே தோன்றார், பெத்லேகம்லே மாடுடைய குடிலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சரிதானா? பார்த்துருக்கலாம், படிச்சிருக்கலாம், தெரியுமா உங்களுக்கு? அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த காரியம். எனவே அவர் இந்த உலகத்திலே அவர் பெத்லேகம்லே பிறந்த எங்கே பிறப்பார், யாரிடம் பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? எல்லோரும் பிறக்கிறவர்கள் எல்லாம் நினைப்பாங்க வாழ்வதற்காக பிறப்பார். ஆனால் இவரோ பிறக்கும் பொழுதே இவர் இறப்பதற்காக பிறந்தவர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். நான் பார்க்கிறோம் இதில் பாருங்கள், லூக்கா லூக்காவில் இருக்கு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 3 பாருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவர் அந்த மூன்று ராஜாக்கள் இவர் பிறக்கும் பொழுது 3 ஞானிகள் வருகிறார்கள் அவரை பார்ப்பதற்கு. அவர்கள் வரும்பொழுது அவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். என்ன காணிக்கை? 3 காணிக்கைகள் வைத்தார்கள். என்ன காணிக்கைலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அவர் 3 காணிக்கைகள் 3 கொண்டு வருவார்கள். அந்த காணிக்கையில் ஒன்று மத்தேயு 2:11 படியுமா? 2:11 மத்தேயு 2:11 படி. என்னெல்லாம் வச்சாங்க பாருங்க. அதில் 2:11 படியுமா? நான் படிச்சுட்டா எனக்கு பாருங்கள், நான் படிக்கிறேன் பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக வைத்தார்கள். 3 காரியங்கள் காணிக்கையாக வைக்கப்பட்டது. அந்த 3 காரியங்களுக்கும் காணிக்கைக்கும் அர்த்தம் உண்டு. அருமாசிரியர், பொன்னு என்பது இவர் அரசர் என்பதற்கு அடையாளம். இவர் பொன்னு என்பது இவர் அரசர் என்பதற்கு அடையாளம். சாம்பிராணி என்பது இவர் கடவுள் என்பதற்கு அடையாளம். கடவுளுக்கு தான் இந்த தூபம் காட்டுறோம் பாருங்கள், சாம்பிராணி போடுவோம். யாருக்காக போடுவோம்? நற்கருணை ஆண்டவர் எழுந்தருளும் போது நாம் என்ன செய்கிறோம்? சாம்பிராணி போடுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு அவர் கடவுள் என்பதற்கு அடையாளம் சாம்பிராணி போடுறது. இறுதியாக 3வது காரியம் என்ன கொடுக்குறாங்க? வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் என்பது யூத மரபிலே ஒருவர் மரித்தால்
அவருக்கு இந்த வெள்ளை போளத்தை வைத்து அடக்கம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளை போளத்தை போட்டு அடக்கம் செய்வார். எனவே இவருக்கு மாத்திரம் பிறந்த பொழுதே இவர் மரிக்கப் போகிறார் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே இவர் மற்றவர்களெல்லாம் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்வதற்காக பிறந்தவர்கள், இவர் மாத்திரம் பிறந்து மற்றவர்களுக்காக மரிப்பதற்காக பிறந்திருக்கிறார் என்று இங்கு கூறப்படுகிறது. எனவே அடையாளப்படுத்தப்படுகிறார். எனவே இந்த நம்முடைய இறைவன் இயேசு ஆண்டவர் மாத்திரம் மற்ற எல்லா நபியாக இருக்கலாம் அல்லது புத்தராக இருக்கலாம், மற்ற யாராக இருந்தாலும் மற்ற எல்லாரையும் விட இவருக்கு ஒரு விசேஷமான ஒரு அடையாளம் எல்லாவற்றிலும். அவர் எங்கே எப்பொழுது பிறப்பார், யாரிடம் பிறப்பார், எப்படி இருப்பார், இவருடைய பண்புகள் என்ன என்றெல்லாம் நம்மளோடது. ரெண்டாவதாக இவர் பிறப்பு உலக சரித்திரத்தை ரெண்டாக மாற்றியது. கிறிஸ்துக்கு முன் சரித்திரத்தில் என்ன எழுதுவாங்க அப்படிதான், கி மு கிபி உலக சரித்திரத்திலேயே இவருடைய பிறப்பு இந்த உலக சரித்திரத்தை ரெண்டாக மாற்றியது, பிளந்தது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் உலக சரித்திரம் எழுதப்படுகிறது. எந்த காரியம் எழுதினாலும் அப்படி தான் எழுதுவார்கள். எனவே இப்பொழுது கிறிஸ்து பிறந்து இது எத்தனாவது வருஷம் சொல்லுங்கள்? இது பிறந்து எத்தனாவது வருஷம் சொல்லுங்களேன்? 2024வது வருஷம். சரிதானா? அப்போ அதற்கு முன்னே ஒரு 2000 வருடம் அது ஒரு குலம், அதற்கு முன்னே ஒரு 2000 குலம். ஆபிரகாமுக்கு பிறகு 2000, அதன் பிறகு அடுத்த குலத்தில் தாவீது வரும், அது 2000. இப்பொழுது நாம் இருக்கிறது 3ஆம் அந்த இதில் இருக்கிறோம். எனவே இப்பொழுது அந்த வருடம் 2024வது வருடம், ஜனவரி மாதம் டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். எனவே கிறிஸ்து பிறப்பு, அவரது பிறப்பு உலக சரித்திரத்தை மாற்றியது. உலகத்தில் எல்லோரும் நான் சொன்ன போல வாழ வந்தவர்கள், இவர் மாத்திரம் உலகத்தில் பிறக்கும்போது சாவதற்கென்றே குறிக்கப்பட்டவர்கள். எனவே இவரை பற்றி எல்லாவற்றையும் மேலாக இவர் பிறந்தது பாவிகளை மீட்க வந்தார். பாவிகளை மீட்க வந்தார். இவர் கொண்டு வந்த மீட்பு அந்த பாருங்கள், இடையர்களுக்கு சம்மனசுகள் அறிவிக்கும் பொழுது இவரை பற்றி அமைதியின் மைந்தர் அப்படி தானே சொல்கிறார் இல்லையா? 2:11 நினைக்கிறேன் படியுமா? அதில் லூக்கா 2:11 படி, லூக்கா 2:11 படி, 13:14 படி. எனவே இவர் பிறப்பதற்கு இவர் அமைதியின் மைந்தர் என்று அறிவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக இவரை பார்த்தோம் என்றால் தன்னை ஒரு சமாரியனாக காட்டுகிறார். இயேசு ஒரு சமாரியனாக, அதாவது கடைநிலை மாதிரி தன்னை சமாரியனாக அறிமுகப்படுத்துகிறார். அந்த சமாரிய கதை சொல்லும்போது அந்த சமாரியனாக தன்னையே உருவகப்படுத்தி அவர் அங்கே நமக்கு சொல்கிறார். விதமாக பல நிலையிலே அவர் தன்னுடைய எதற்காக வந்தார், ஏன் பிறந்தார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அது பிறகு அவர் மீட்புக்காக இந்த உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்தாங்க. அவருக்கு முதலாவதாக இருந்த அவர் பாவிகளின் நண்பனாக இருந்தார். அவர் அதிகமாக யாரை நேசித்தார் சொல்லுங்க? யாரை தேடி போனார்? யாரை தேடி போனார் சொல்லுங்க பார்க்கலாம்? சமாரிய பெண்ணை. அவளை அந்த மதிய வேளையிலே அந்த அவனுடைய அந்த கிணத்து கரையிலே போய் தேடி போனார். பாவிகளின் நண்பனாகவே இருந்தார். நாம் பாவம் செய்து விட்டோம் என்று நாம் கலக்கம் அடையக்கூடாது. நாம் பாவம் செய்தாலும் நமக்கு பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்க ஒரு மீட்பர் உண்டு. அப்போ அந்த சமாரிய பெண்ணை மத்திய வேளையில் சந்தித்து அவளுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பகிரங்கமாக பாவம் செய்த ஒரு பெண்.
யோவான் 8வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். பகிரங்கமாக பாவம், திருவிழாவிலே பாவம் செய்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வந்த பொழுது அவர் அவளை பார்த்து என்ன சொன்னார்? நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். நீ போய் என்ன செய்யக்கூடாது? நீ சொல்லுங்க பார்க்கலாம். நீ போய் நீ சொல்லுங்களேன், என்ன செய்யக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோவான் 8வது அதிகாரத்தில் வருதா. அந்த பெண்ணை பார்த்து இனி போய் நீ பாவம் செய்யாது. அப்போ இங்கே வருகிற மக்கள் நாம் ஆண்டவர் வார்த்தைகளை அறிந்தவர்கள், ஆண்டவரை பற்றி தெரிந்தவர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அவ்விதமாக தவிர்க்கும் பொழுது தான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருமாறு செய்யார். அவர் பாவிகளின் நண்பனாக தன்னை உருவப்படுத்தினார். பரிசுத்த ஆவியால் நுழைவது போல முழுமையாக இவர் அருள் நிறைந்தவர். சாதாரண ஆட்கள் மாதிரி இல்லை. அந்த அன்னை மரியாளிடம் அவர் உருப்பதிக்கும் போது அந்த வானதூதர் வந்து அன்னை மரியாளை அருள் நிறைந்தவளே என்று வாழ்த்துவார். அவள் அருள் நிறைந்தவளாக இருந்தபடினாலே, அவள் உள்ளே இவர் அவள் வயிற்றிலே பிறந்தபடினாலே இவரும் அருள் நிறைந்தவராகவே இருந்தார். இவர் கடவுளானபடினாலே இவர் அருள் நிறைந்தவர் என்று நாம் கருத வேண்டும், உருவப்படுத்தினார். எனவே அருமையாக முழுமையும் அருள் நிறைந்தவராக பாவத்தின் பிடி அவரை தொடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தின் பிடி அவரை தொடவே இல்லை. எனவே அவர் ஒரு பாவமும் அறியாதவர் இறைவனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் மனித தன்மையிலே தான் வந்தார். இறைத்தன்மையை விட்டு மனித தன்மையிலே தான் இருந்தார். அதனால்தான் அவர் போய் ஞானஸ்நானம் எடுத்தார். அதனால்தான் அவர் பல இடங்களிலே அவருடைய மனிதத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். எனவே அருமையானவர்களே, முழுமையும் அருள் நிறைந்த பாவத்தின் பிடி அவரை அந்த தொடவில்லை. கடவுளுக்கு கடவுளாகவும் மனிதருக்கு மனிதனாக வாழ்ந்தார். நம்மை போல சாப்பாடு இல்லை, பசின்னு சொன்னோன்னே, மக்களுக்கு உணவில்லைன்னொன்னே அந்த மக்கள் மேல் பரிதாபம் கொண்டு 2 மீனை 5 அப்பத்தையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்த கடவுள். அவரோட அந்த ஒரு மனித குணம், அந்த குணம் இருந்தது. அந்த ஆவியுடைய கொடைகள் அல்லது ஆவியுடைய அந்த கனிகள் அவரிடம் செயல்பட்டது. மற்றவர்கள் மேல் பரிதாபப்படுவது. சக்கை வீட்டுக்கு சென்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது என்றார். அவன் பாவி என்று தெரிந்து எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவன், எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவன், பாவி என்று எல்லோரும் புறக்கணித்த வீட்டுக்கு சென்று இன்று நான் இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று அவன் வீட்டுக்கு மீட்பை கொடுத்த கடவுள். அப்போ நம்முடைய வீட்டுக்கு அவர் வந்தால் ஏன் இந்த இதை நாம் இவ்வளவு விமரிசையாக கொண்டாடுகிறோம் என்றால், அவர் நம்ம வீட்டுக்கு வந்தார்னா இந்த 25ஆம் தேதி 24 ராத்திரி கர்த்தர் பிறப்பை கொண்டாடும்போது நாம் நினைப்பதெல்லாம் இன்று என் வீட்டிற்குள் அவர் கடந்து வர வேண்டும், என் உள்ளத்திலே கடந்து வர வேண்டும், என் குடும்பத்திலே கடந்து வர வேண்டும், என் வீட்டிற்கு மீட்பு கொண்டு வர வேண்டும், என் குடும்பத்திற்கு மீட்பு கிடைக்க வேண்டும். நாம் பல கஷ்டங்களில், துன்பங்களில், வேதனைகளில் இருந்தாலும் இந்த கர்த்தர் நம்முடைய இல்லத்திலே பிறக்கும் பொழுது நம்முடைய இல்லத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீரும். ஏனென்றால் அவர் கடவுளாக இருக்கிறபடினாலேயும், அவர் மனிதராக இருக்கிறபடினாலேயும், மனிதராக இருக்கிறபடினாலே நம்முடைய கஷ்டங்களை, துன்பங்களை அவர் அறிவார். கடவுளாக இருக்கிறபடினாலே அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். எனவே அந்த நாளை நாம் ஏன் ஆகோஷமாக கொண்டாடுகிறோம்? கடவுள் மனிதருக்கு மனிதராக இருந்தார். அவர் கடவுள் என்று விசுவசித்து நாம் அவரை வரவேற்க நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த 4-5 திரி இங்கே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இன்னும் வைக்கலன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க பாருங்கள் 5 திரி. இதில் இருக்க இந்த வெள்ளத்திரி கொளுத்தும் போது அவர் பிறந்து விட்டார், இனி என் வீட்டிலே ஒளி
எப்பொழுதும் ஒளி. என் வீடு ஒளி நிறைந்த இல்லமாக இருக்கும். இனி என் வீட்டில் இருட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். நான் நினச்சேன் நிறைய பேர் வருவாங்க, ஆனால் கிறிஸ்து பிறப்பு அப்படி அல்ல. அதை நாம் சரியாக தயாரித்து அவரை நம்ம இல்லத்திலே வரவழைத்தார். கழிந்த வருடம் இந்த வருடம் நான் பார்த்த எகிப்தியனை இனிமேல் காணவே மாட்டேன். இந்த வருடமுள்ள கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து மாற்றி புதிய ஆண்டில் அவர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதை நீங்கள் நம்பணும். அப்போ நம்ம வீடை வரவேற்பதற்கு, அதனால தான் வீடையெல்லாம் சுத்தப்படுத்தணும். படிங்களா, வெள்ளை அடித்து வீட்டில் இருக்க பழையதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு எரித்து வீடை ஏன் சுத்தப்படுத்துகிறோம்? அவர் நம்ம வீட்டில் பிறக்கணும். அதுபோல் நம்முடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தணும். நம்ம உள்ளத்தில் இருக்க பாவக்கரைகள்லாம் கழுகி அவர் என்னுடைய உள்ளத்தில் பிறக்கணும். என் உள்ளம் இதில் பிறந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒருவரை பற்றி தான் நாம் அவருக்காகத்தான் தயாரித்து அந்த கடைசி வாரத்தில் இருக்கிறோம். எனவே இன்னும் ஒரு 3-4 நாட்கள் இல்லை. இதுவரை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லைன்னா, இன்னையிலேருந்து இந்த 4 நாட்களும் நீங்கள் கடவுளோடு இருக்கிறதுக்கு யாருக்கும் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த 4 வாரமும் உபவாசம் இருப்பாங்க. இந்த 4 வாரமும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. இந்த 4 வாரமும் தான தர்மங்கள் நான் சொன்னேன். ஜெபம், தபம், என்ன 4 வாரமும் ஜெபத்தில் இருப்பாங்க. என்ன எப்படியாவது நம்ம வீட்டில் நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் பிறக்கணும். எப்படியாவது நம்ம வீட்டில் ஆண்டவர் பிறக்கணும். அவர் பிறந்து விட்டால் நம்மளுக்கு வாழ்வு கொடுக்குவார். நமக்கு வாழ்வு உண்டு. நம்முடைய இல்லத்தில் அவர் பிறந்து விட்டாலே, அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டாலே நமக்கு வாழ்வு உண்டு. நம்முடைய குடும்பம் வாழ்வு அடையும். எனவே அதற்கு நாம் தயாரிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எனவே வருகிற நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக இருக்கட்டும். எனவே நாம் எல்லோரும் எழுதின்ற ஒரு பாடல் பாடுவோமா? ரொம்ப நேரம் அவற்றை பற்றி பேசியாச்சு. பாடணும். இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளித்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. பறவைகள் விளைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேணியை காக்கும், பேணியை காக்கும். இறைவன் நமது வானக தந்தை. வயல்வெளி மலர்களை பாரிடவைகள் வருந்தி உழைப்பதும் நூற்பதும் இல்லை. வயல்வெளி மலர்களை பாரிடவைகள் வருந்தி உழைப்பதும் நூற்பதும் இல்லை. மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோ, மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோ, மன்னனும் என்
உடுத்தியதில்லை உடுத்தியதில்லை இறைவன் நமது வானக தந்தை. இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, கூரைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. ஆமாண்டவர்கள், நம்முடைய தந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குழப்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எடுக்கிறதா. அவர் வருவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை தருவார். எனவே இந்த நாளிலே நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். நம்முடைய இல்லம் அமைதியை காண வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு சஞ்சலங்கள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். புதிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்திலே கடந்து வரண்டும். புதிய செயல்கள், இறைவனுடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்திலே வந்து சேர வேண்டும். கிறிஸ்து பிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்வு, ஒரு புதிய வாழ்வை கொடுக்கும்படியாக இந்த நாளை நாம் அவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிறப்புக்காக நம்மை தயாரித்து, என் இல்லத்திலே அவர் பிறக்க வேண்டும், என் உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் வைத்து இந்த 4 நாட்கள் இருக்கிறது. இதுவரை உங்கள் இல்லத்தை சுத்தப்படுத்தவில்லை என்றால் போய் இல்லத்தை சுத்தப்படுத்தி அவர் வருவதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்யுங்கள். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வருகை, உங்களுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட ஆண்டவரே எங்களை தயாரித்து கொண்டிருக்க நேரம், எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தையும் நாங்கள் உங்களுடைய பிறப்புக்காக எதிர்பார்த்திருக்கிற இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் தயாரித்து கொள்ள தேவையான மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்களிடம் இருக்கிற பாவ உணர்வுகள் எல்லாம் மறைக்கப்படட்டும், எடுக்கப்படட்டும். புதிய உள்ளத்தை எங்களுக்கு தந்து உங்களுடைய பிறப்பை எங்கள் உள்ளத்திலே நீர் பிறக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் இல்லத்திலே பிறக்க வேண்டும். இந்த தேசத்திலே உள்ள மக்கள் அனைவரும் உங்களுடைய அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாத நாட்களாக இருக்கட்டும். கழிந்த 1 வருடமாக எவ்வளவோ நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர். எங்களுடைய கஷ்டங்களிலும், துன்பங்களிலும், வேதனைகளிலும், கவலையிலும், கண்ணீரிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி அவைகளிலிருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை கொடுத்து இன்று ஒரு புதிய ஆண்டை நாங்கள் காண நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரை கழிந்த வருடம் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் அற்புதங்களை செய்கிற கடவுள் ஆண்டவரே, இந்த மக்கள் இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை காண வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பு இந்த மக்களுடைய இல்லங்களிலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும். வேதனைகள், பாரங்களை சுமந்திருக்கிற மக்கள் இந்த நாளோடு அவைகளெல்லாம் மறைந்து போய் புதிய ஆசீர்வாதங்களை காண நீர் கிருபை செய்யும். ஏனெனில் நீர் கடவுளாக மனிதராக இந்த உலகத்திலே வந்து நீர் கடவுள் தன்மையிலே நிலைத்திருக்கவில்லை, மனித தன்மை நிலாதபடி எங்களை மீட்பதற்காக மனிதனாக நீர் உருவானி. எனவே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல துன்பங்களை எடுத்து மாற்றி, எங்கள் வாழ்க்கைக்கு பாவ பழக்கங்களை எடுத்து மாற்றி, இனி நாங்கள் உன்னுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, எங்கள் இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்து, தடைப்பட்டிருக்கிற சகல தடைகளையும் எடுத்து மாற்றி ஆண்டவரே ஒரு புதிய வாழ்வு எங்களுக்கு தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறோம். ஆமென்.